வணக்கம். அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். ஆ ஒவ்வொரு வருடமும் உழவர்களை போற்றும் வகையில், தை திருநாளை போற்றும் வகையில் ஆ இந்த நாள வந்து நம்ப கொண்டாடிட்டு இருக்கோம். ஆ இத போற்றுகின்ற அளவிற்கும், கொண்டாடுகின்ற அளவிற்கும் நாம் உழவர்களுக்கு என்ன செய்தோம் என்று யோசித்துப் பார்த்தால், அதில பல கேள்விகள் இருக்கின்றன. அ விவசாயம் என்பது வந்து இப்ப இருக்கிற காலகட்டங்களுக்கு அதிகமா யாருக்கிட்ட பணம் இருக்கோ, செல்வம் இருக்கோ, அவங்க மட்டும் தான் விவசாயம் பண்ற அந்த மாரியான ஒரு நிலைமை தான் இப்ப வந்து இருக்கு. ஆ சிறு சிறு விவசாயிகள், பணம் இல்லாத விவசாயிகள் வந்து விவசாயமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. ஆ எவ்வளோ பேர் இத வந்து கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பாங்க அப்படின்றதுலாம் தெரியல எனக்கு. பட் விவசாயம் பண்றதுல, விவசாயம் பண்ணாம போனதுக்கு ஆ பல காரணங்கள் நம்ப பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பல தீர்வுகளும் குடுத்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் வந்து ரொம்ப குளோஸ்டா போய் ஒரு விவசாயி கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட பிரச்சனைகள் தீருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தீரலன்னு தான் சொல்லுவாங்க. பல திட்டங்கள் வருது. ஆனா அந்த திட்டங்கள பயன்படுத்தி அத விவசாயம் பண்றதுக்கு சில தடைகள்லாம் இருக்கு. அதுல குறிப்பா ஒரு விஷயத்த வந்து கடந்து வந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இதுக்கு ஒரு சட்டமே நம்ம இயற்றப்படணும். ஏன்னா, சிறு சிறு விவசாயிகளும் ஏன்னா எல்லாருமே இங்க வந்து பெரிய விவசாயிகள் கிடையாது. இந்தியாவோட முதலிடம் வந்து விவசாயம் தான் சொல்றோம். எல்லாருமே பெரிய பெரிய விவசாயிகள் கிடையாது. சிறு சிறு விவசாயிகள். அவங்க எல்லாருமே வந்து விவசாயம் வந்து செழிப்பா பண்ணணும். அவங்க சிறப்பா பண்ணாங்க அப்படின்னா, அ பணம் பெருசா நமக்கு இங்க இதுல தேவைப்படாது. அ நான் கடந்து வந்த ஒரு விஷயம் வந்து சிறு சிறு விவசாயிகள். அவங்க அந்த நிலத்துக்கு போறதுக்கான ஒரு பாதை இருக்குல்ல. சோ அந்த பாதையே வந்து இப்ப கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு கூட வச்சுக்கோங்களேன். நடைப்பயணமா ஒத்தையடி பாதையில போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மாடு வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மாடு வச்சிருந்தாங்க. அப்ப பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே இயந்திர முறையில் வந்து விவசாயம் பண்றோம். ஸோ கண்டிப்பா டிராக்டர் தேவைப்படும். பிளஸ் அறுவடை பண்ணப்புறம் அத கொண்டு போறதுக்கு டிராக்டர் தேவைப்படும். அது வருஷத்துக்கு 1 டைம், 2 டைம் தான் கொண்டு போறது. ஆனா அந்த பாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கவங்க நிலத்துக்கு வந்து வேலி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நிலத்துக்கு வேலி போட ஆரம்பிச்சா யாருமே இன்னொருத்த நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ண முடியாது. இந்த மாரி பண்ண முடியாம விவசாயத்த விட்டவங்க பல விவசாயிகள் இருக்காங்க. பல சிறு விவசாயிகள் இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கலாம் ஆ எத்தன பேர் அவங்கலாம் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு வந்து ஒரு சட்டத்தையே நம்ம வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அரை நூற்றாண்டுக்கு மேல் ஆளுங்கட்சியாக இருந்தவங்களும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தவங்களும் சரி, இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்கியிருக்கேன். நான் மக்களுக்கு நல்லது பண்ண போறேன். விவசாயிகளுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற மக்களும் ஆட்சியாளர்களும் சரி, இத வந்து கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு விவசாயிக்கும் 1/4 ஏக்கர் இடம் வச்சிருந்தாலும், இல்ல 1 ஏக்கர் இடம் வச்சிருந்தாலும், அதுக்கு ஒரு விதிமுறைய வச்சு, அவங்களுக்கு பாதைய வந்து யாரோட நிலமா இருந்தாலும் சரி, அதுல வந்து அந்த வாகனம் போயிட்டு வரதுக்கான ஒரு பாதைய நிரந்தரமா ஒரு பாதைய குடுக்குறதுக்கு ஒரு சட்டத்தை இயக்கி எல்லாருமே இத செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயக்கி நடைமுறைப்படுத்தினா உண்மையிலேயே நிறைய விவசாயிகள் வந்து விவசாயத்தை எடுப்பாங்க. இத தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு. தண்ணி தண்ணீர் பிரச்சனை முக்கியமானது. சோ அது வந்து ஒரு சில இடத்துல மழை வந்து நிறைய தண்ணி கடல்ல கலக்குது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது இன்னொரு பக்கம் டேம்ல தேக்கி வைக்கிறது. அந்த டேம்ல இருந்து கரெக்ட்டா ஒரு சில ஏரியாக்கு மட்டும் தான் தண்ணி போற மாரி காவா இருக்கும். ஒரு சில ஏரியாக்கு தண்ணி போகாது. சோ அந்த மாதிரியான போகாத ஏரியாக்கு ஏன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எங்க மாவட்டத்துல, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கேஆர்பி டேமுக்கு கீழ இருக்கிற எல்லா மக்களும் 3 போகம் நெல் விளைவாங்க. கேஆர்பி டேமுக்கு மேல இருக்கிற மக்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ முறை மக்கள் கேட்டிருக்காங்க. அங்கிருந்து பைப் மூலியமா தண்ணி கொண்டு போய் மேல இருக்கிற ஏரியில விட்டு அங்கிருந்து தண்ணி பல கிராமத்துக்கு போய் விவசாயிகள் பெருசா பண்ண முடியும். ஆனா இதுவரைக்கும் எந்த ஆட்சியாளர்களும் இத செய்யல. ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும், அரை நூற்றாண்டுக்கு மேல ஆண்டிருக்காங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பல கட்சிகள் வந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு சொல்றாங்க. அந்த திட்டம், இந்த திட்டம் நிறைய. நான் திட்டத்துல மானியத்துல நான் சொட்டு நீர் பாசனம் தரேன்னு சொல்றாங்க. அங்க அங்க போய் அத பண்றதுக்கான ஒரு எந்த ஒரு சலுகை வசதியும் இருக்காது. அவங்ககிட்ட பணம் இருக்காது. அத குடுத்துட்டா மட்டும் போதுமா? அத கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு 4 பேர் வேலை செய்யணும். அதெல்லாம் செய்யாம போய் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் சும்மா வச்சிருப்பாங்க. நான் உரம் தரேன்னு சொல்றீங்க. நான் விவசாயம் பண்ணா தானே உரம் வாங்க முடியும் மானியத்துல. நான் விவசாயம் பண்றதுக்கே எனக்கு வழி இல்லாம போகுது. நான் உரத்த வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து சுத்திட்டு இருக்கு.
எவ்வளவு ஆட்சியாளர்கள் அவங்க கீழே இருக்க ஆட்களை வச்சு டைரக்டா ஒரு விவசாய தொடர்பு கொண்டு ஒரு விஷயத்துக்கு நான் தீர்வு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி பாதைகள் இல்லாத விவசாயிகள் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒன்று கூடலாம். ஒன்று கூடி இது ஒரு சட்டமா தமிழக அரசாங்கம் மூலியமா இது ஏற்றப்பட்டால் மிகப்பெரிய உதவியா இருக்கும் சிறு சிறு விவசாயிகள் எல்லாருக்குமே. இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயிகள் தான் சொல்றாங்க. எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் விவசாயத்துக்கு முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு சின்ன கம்பெனி ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்க, 25 பேர் ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு கம்பெனி உருவாக்கினா கூட அந்த கம்பெனிக்கு வாகனம் போறதுக்கு ஒரு வழி அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் காலம்புறம் விவசாயம் பண்ற மக்கள் சிறு விவசாயிகளுக்கு ஏன் அந்த பாதை இல்லை? இன்னொன்னு, ஒரு சில கிராமத்துல மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்ற பாகுபாடெல்லாம் இருக்கு. மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் 1/4 ஏக்கர் இடம் இருந்தாலும் அவங்களுக்கு மாட்டு வண்டி போடுது. ஏன்னா மாட்டு வண்டி வச்சிருந்தாங்க மேல்தட்டு மக்கள் அப்படின்ற ஒரு கமிட்டி ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு 1/4 ஏக்கர் இருந்தாலும் அவங்களுக்கு போறதுக்கு மட்டும் அந்த பாதை இருக்கு. அதுவே 10 ஏக்கர் வச்சிருக்காங்க. இன்னமும் அந்த மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் இருக்கதான் செய்யுது கிராமத்துல. 10 ஏக்கர் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒத்தையடி பாதை தான் இருக்கு. அந்த ஒத்தையடி பாதையும் இப்ப இல்ல. ஏன்னா எல்லாரும் அவங்க ஏத்த மாதிரி வேலி போட்டுக்கிறாங்க. ஒத்தையடி பாதை விடுறதுக்கும் பல பிரச்சனைகள், வழி மூலியமா பல சண்டை வந்து பல பேர் அடிச்சுக்கிட்டு பல கேஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா சட்டத்தால் அரசாங்கத்தால் ஒரு சட்டத்தை இயற்றப்பட வேண்டும். விவசாயம் செய்கிற அனைத்து சிறு விவசாயமும் பெரு விவசாயமும் அனைத்து விவசாயிகளுக்கும் வாகனம் செல்வதற்கான பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும். அது அவங்க விவசாயியோட நிலத்துக்கு முன்னாடி இருக்க எல்லா விவசாயிகளும் இதை கண்டிப்பா செய்யணும். எல்லா விவசாயிகளுக்கும் இது வந்து ஒரே சட்டமா ஏற்றப்பட வேண்டும். அப்பதான் சிறு விவசாயிகள் பிரிக்கப்படும். ஏனென்றால் விவசாயத்தை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. என்னால் யாராலும் ஒருவேளை உணவு இல்லாமல் இருவேளை உணவு இல்லாமல் உயிர் வாழ்வது கடினம். நன்றி. தை திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.